நீங்க ஏன் அத்தை என்ன அவ்வளவு பாசமா பாத்துக்கிறீங்க? எல்லாம் பயந்தாம காரணம். ஒரு பொண்ணா பூங்கொடி இந்த வீட்டுல பிறந்ததுல இருந்து அவ படுற கஷ்டம்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. ஒரு பொண்ணா பிறந்ததை தவிர அவ வேற எந்த தப்பும் பண்ணதில்ல. ஆடு மாடு மேல வச்சிருக்க பாசம் கூட இந்த வீட்டுல யாருமே இவகிட்ட காட்டினதில்ல. என் பொண்ணு படிக்கணுந்தே ஆசைப்பட்டா, அது நடக்கல. பிடிச்ச வாழ்க்கைய வாழணும்னு நினைச்சா, அதுவும் நடக்குமா என்னான்னு தெரியல. மகாராணியா வாழ வேண்டியவ இந்த வீட்டுல பிறந்து சிக்கி சின்னவனமாயி நிக்கிறா. பெத்த வயிறு எப்படி ஏறியும் நீயே யோசிச்சு பாரு. ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசு அப்படியே திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிறது. ஐயோ, என் பொண்ணை ஒரு அயோக்கியனுக்கு என் புருஷன் இப்படி கட்டி வைக்க போறாரேன்னு பூங்கொடியை நினைச்சு எனக்கு எப்படி இருக்கும்? என் பொண்ணை இதுல இருந்து அந்த கடவுள் காப்பாத்திர மாட்டாரான்னு, இதுக்கு ஒரு வழியை காட்டிட மாட்டாரான்னு ஏங்க அழுது தீர்த்துட்டேன். இதுக்கு மேல அழுகிறதுக்கு என்கிட்ட கண்ணீர் கூட இல்லம்மா. என் பொண்ணு இந்த கல்யாணத்துல இருந்து எப்படியாவது காப்பாத்தணும். அத்தை, பூங்குடிக்கு இந்த கல்யாணம் நடக்காது, அதுல இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடுவோன்னு நினைச்ச நம்பிக்கையோட இருக்கா. நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? உங்க யாருக்கு இந்த மனுஷனை பத்தி முழுசா தெரியாது, அதனாலதான் நீங்க இப்படி பேசுறீங்க. நான் வச்சதே குடும்பி சிறைச்சா மொட்டைன்னு நினைக்கிறவரு அவரு. அவரை மனசு மாத்திக்கிடுவாருன்ற நம்பிக்கையெல்லாம் எனக்கு சுத்தமா இல்ல. என்னம்மா நீ?